மதுரையில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் கூறப்பட்ட கருத்துக்கள், அதற்கு திமுக தரப்பில் எழுந்த கண்டனங்கள் மற்றும் அதிமுகவின் எதிர்வினை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம், போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடு பற்றி ஒளிபரப்பப்பட்ட காணொலியில் பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் புகைப்படங்களுடன் போலி திராவிடத்தை வேட்டையாடும் சிங்கம் இந்து முன்னணி என்ற வாசகத்துடன் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர். இதற்கு திமுக சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு, ரகுபதி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். இது குறித்து அறிக்கை வெளியிட்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பேரறிஞர் அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் அவர்களது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா அல்லது பாஜக பாசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டதாகவும், திமுகவை எதிர்க்கும் மாநாடு என்கின்ற ஒரே காரணத்திற்காக திராவிடத்தை இந்துத்துவாவின் காலடியில் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி வைத்து விட்டதாகவும் RS பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார். நிலையில் இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோவை ஒளிபரப்பியது வருத்தமளிப்பதாக இருந்ததாகவும் அதனை தவிர்த்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல, புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். மீட்டிங் முடிச்ச உடனே நாங்கள் இரவு காலை 6 மணிக்கு அங்கே வந்துட்டோம். எங்களுடைய சர்ச் அவங்க வந்திருக்காங்க. நேரே வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இச்சூழலில் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்ட அதிமுக, முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்றும், தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள் என்றும் விளக்கமளித்துள்ளது.